ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு சர்ச்சிங் பேர்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. ஸோ நமக்கு மதுரையிலேருந்து போடி நாயக்கனூர் வரையிலான இந்த 90 கிலோமீட்டருக்கான அகல ரயில் பாதையில் மின்சார ரயில் அப்படின்றது நம்ம எப்படா வருவோம்னு எதிர்பார்த்த நிலையில் நமக்கு 4/2/2025 நமக்கு கிடச்சிருச்சு. அது ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போ கமெண்ட் பாக்ஸில் உள்ளே போய் பார்த்தா கூட ஒவ்வொரு கமெண்ட்லேயுமே அவ்வளோ சந்தோஷங்கள் இருக்குது. அவங்க பண்ணுற அந்த ஒவ்வொரு கமெண்ட்டுமே மிகப்பெரிய ஒரு வார்த்தைகளால் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. என்னன்னா ஏதோ நம்ம தான் ஒரு ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் பண்ணி ஒரு பயங்கரமான மார்க் எடுத்தால் அவங்களுக்கு எவ்வளோ வாழ்த்துக்கள் வரும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருட்டையும் அவ்வளோ பாசிட்டிவான கமெண்ட்ஸ். ஸோ ரொம்ப ஜெயித்த மாதிரி இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமெண்ட். ஸோ இந்த எலக்ட்ரிக் மின்சார ரயில் வர்றதுனால நமக்கு என்ன யூஸ், நிறைய டைமிங் சேவ் ஆகும்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த டைமிங்கை இப்போ அவங்களே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, சென்னையிலேருந்து போடி நாயக்கனூர் வரக்கூடிய இந்த வாராந்திர ரயில், அதாவது வாரத்தில் 3 நாட்கள் வரக்கூடிய இந்த ரயில் டைமிங்கானது மதுரையில் 7:20க்கு கிளம்பி உசிலம்பட்டியில் 7:54க்கும், ஆண்டிவட்டியில் 8:13க்கும், தேனியில் 8:28க்கும், கடைசியாக போடி நாயக்கனூரில் 9:10 மணிக்கும் காலையில் சேரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த வாராந்திர இந்த ரயிலானது மறுபடியும் ரிட்டன் போகும்போது இரவு நேரத்தில் போடி நாயக்கனூர்லேருந்து கரெக்டாக 20:50, அதாவது 8:50 மணிக்கு கிளம்பி தேனியில் 9:03க்கும், ஆண்டிவட்டியில் 9:18 மணிக்கும், உசிலம்பட்டியில் 9:38 மணிக்கும், கடைசியாக மதுரையில் 10:40க்கும் போய் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட டைமிங் கண்டினியூ ஆகிரும். இவ்வளோ நாளாக நமக்கு என்ஜின் மாற்றப்பட்டு வர்றதுனால அந்த டைமிங் கொஞ்சம் டிலே ஆச்சு. பட் இனிமேல் வருங்காலங்களில் அந்த இன்ஜின் மாற்றுற அந்த டைமிங் ரொம்பவே நமக்கு சேவ் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் நமக்கு சேவ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே போல் நமக்கு மதுரையிலேருந்து போடி வரையில் இயக்கப்படக்கூடிய இந்த டெய்லி பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் இதுலேயுமே நமக்கு டைமிங் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, காலையில் மதுரையில் 8:20 மணிக்கு கிளம்பி 8:34 மணிக்கு வடபழஞ்சியை சேரும். அங்கேருந்து 8:54 மணிக்கு உசிலம்பட்டியை அடையுது. அங்கேருந்து 9:14 மணிக்கு ஆண்டிப்பட்டிக்கும், 9:28 மணிக்கு தேனிக்கும், கடைசியாக போடி நாயக்கனூருக்கு 10:20 மணிக்கு சேரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிட்டன் பார்த்திங்கன்னா, போடி நாயக்கனூர்லேருந்து சாயந்தரம் 6 மணிக்கு கரெக்டாக வண்டி எடுத்தோம்னா தேனியில் 6:13க்கும், ஆண்டிவட்டியில் 6:29 மணிக்கும், உசிலம்பட்டியில் 6:47 மணிக்கும், கடைசியாக வடபழஞ்சியில் 7:13க்கும், கடைசியாக மதுரை ரீச் ஆகிறது பார்த்திங்கன்னா 7:50 மணிக்கு ரீச் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா, பிளாட்ஃபார்ம் கிடைக்காம, சிக்னல் கிடைக்காம நிறைய அப்பயுமே நம்ம அனுபவிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் போனப்போ ஒரு தடவை டைமிங் 7:40க்கெலாம் போயிடுச்சு. பட் அங்கே போய் பார்த்திங்கன்னா, பிளாட்ஃபார்முக்குள்ளே போகாமல் வெளியவே நின்றுச்சு. அதுவே ஒரு 1/4 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. பட் இனிமேல் அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இது மின்சார ரயில் சட்டுன்னு உள்ளே போச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மின்சார ரயில் வந்ததில் எல்லாருக்குமே சந்தோஷம், அளவற்ற சந்தோஷம். ஸோ இந்த சந்தோஷத்தை நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் நீங்களும் பகிர்ந்துக்கலாம். வணக்கம் நண்பா.